நிமிஷத்துல எவ்வளோ சீக்கிரம் ஓட முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ஓடுற பையன். ஊர் உள்ள எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றாங்க, பக்கத்து ஊர்லேருந்து பசங்கள இறக்குறாங்க. அப்பயும் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. 2, 3 ஊர்லேருந்து இறக்கும்போது அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. அவனுக்கு வந்து எல்லாரும் பாராட்டு ரொம்ப தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அவங்க சார் மட்டும் பாராட்ட தெரிவிக்கல. "ஏன் சார் நீங்க மட்டும் பாராட்ட தெரிவிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதில நீ ஜெயிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி சார், ரெடி சார்ன்னு" சொல்லிட்டு சொன்னோனே, அந்த பையன நிக்க வச்சுட்டாங்க. லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாட்டியம்மாவையும், இந்த சைடு ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு வயசான ஒரு தாத்தாவையும் வந்துட்டு நிக்க வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து காலடிய எடுத்து வைக்காம இருக்கிறாங்க. பட் இவன் கால எடுத்து வச்சுட்டான். அப்ப அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றான். "ஏன் சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எப்பவுமே வந்து 2 நிமிஷத்துல நான் வந்து ஓடுற பையன் நானு. என்ன வந்து 3/4 மணி நேரம் ஆக்க வச்சுட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் அவன். "நீ மட்டும் முன்னேறது முக்கியம் இல்லப்பா. எல்லாரையும் முன்னேற வைக்கணுன்றது தான் முக்கியம். அதனால தான் உனக்கு நான் வந்து இந்த மாரி ஒரு டெஸ்ட் ஒண்ணு வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கல்வியும் அதே மாரி தான். நீங்க மட்டும் படிக்கிறதுக்கு கல்வி கிடையாது. சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க அழைச்சிட்டு போணுன்றது தான் கல்வி. தேங்க் யூ.